ஐயா, அடுத்த ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா. அகத்தில் வேலை இல்லை என்று தெரிந்தாலும் எனக்குள் ஒரு குரல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது ஐயா. அது மனதோடு வேலை என்றாலும் அது மனதோடு வேலை என்றாலும் நான் அதுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். இதிலிருந்து எப்படி வெளிவருவன்னு தெரியல ஐயா. நான் எது என் மனசு, எது நான் என்று எனக்கு என்னால் பிரிக்கவே முடியல ஐயா. புறச்சொல்ல நம்முடைய வேலை என்று தெரிந்தாலும் ஆனால் அதை நம்மளை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது ஐயா. உங்ககிட்ட ஃபோனில் பேசினா எனக்கு ஒரு விடை கிடைக்குமா ஐயா? இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது இந்த இன்னர் டாக்கிங் உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே உள்ளது தான். மனசுன்னுட்டு ஒன்று ஏங்கிச்சுன்னு சொன்னாலே அது ஏதாவது ஒரு பேசிகிட்டு தான் இருக்கும் அது. அதனால் அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ உங்கள் கவனம் அது பேசாமல் சைலன்ஸ் பண்ணணுங்கிறலாம் நோக்கம் இல்லை. அது என்ன ஒன்றாலும் பேசிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான செயலில் உங்கள் கவனத்தை செலுப்புங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக இது ஏதாவது பேசிச்சுன்னு சொன்னால் அந்த செயலோடு அதை இணைச்சிக்கிடுங்க. இல்லைன்னா இது பேசினா பேசிட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அது யாரோ பக்கத்து வீட்டுக்காரர் பேசுகிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிடாதுங்க. இப்போ நீங்கள்ங்கிறது வேறு, அந்த குரலுங்கிறது வேறு இல்லை. ரெண்டுமே ஒன்று தான். நீங்களே டபுள் ரோல்லேருந்து செயல்படுறீங்க, அவ்வளோதான். அது டபுள் ரோல்லேருந்து செயல்படாலும் சரி, ட்ரிபிள் ரோல்லேருந்து செயல்பட்டாலும் சரி, அது ஒரு மேட்டரே இல்லை. எல்லாமே சைக்கலாஜிக்கல் ஒரு அம்சம்தான், ஒரு மனோ இயக்கம் தானிட்டு எடுத்துக்கிடுங்க. அந்த இயக்கத்தில் நீங்கள் ரொம்ப ஒன்றும் குறுக்கிட வேண்டாம். அதை சுதந்திரமாக விட்டுருங்க. உங்கள் கவனம் செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கணும். செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்துடும். இந்த தேவையான எனர்ஜியை இந்த மன இயக்கத்தையுமே கூட கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிடும். அதனால் நீங்கள் ரொம்ப இந்த பக்கத்தில் திரும்பி இதை சரி பண்ணணும்னு நினைக்காதுங்க. இந்த பக்கத்துக்கு பதிலாக நீங்கள் பார்க்க வேண்டிய பக்கம் உங்கள் செயல் பக்கத்தான் நீங்கள் பார்க்கணும். இந்த பக்கம் பார்க்காதுங்க. இது இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் இதுக்கு ரெண்டாம் பட்சமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பிரதானமான முக்கியத்துவத்தை நீங்கள் செயல் பக்கத்தில் திருப்பிடுங்க.